நல்ல மொறுமொறுப்பான காளான் 65 வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காளான் 65 பண்ணுறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து திக்கான நல்ல புளிப்பான தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள்னு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. திக்காக கலந்துக்கணும். நல்லா திக்காக கலந்ததுக்கப்புறம் கழுவி கட் பண்ணி வச்ச காளானை வந்து சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பொரிக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உடனே சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. நல்ல மொறுமொறுப்பான காளான் 65 ரெடி ஆயிரும். கடைசியாக நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்க்குறது காளான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்ல மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த மொறுமொறுப்பு குறையாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டு எடுத்திங்கன்னா மொறுமொறுன்னு காளான் 65 ரெடி. தேங்க்யூ.